சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 73 வயதிலும் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் வேட்டையான். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்த படமா லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு அமைஞ்சிருந்தது. இந்தியன் 2 படத்துடைய பெருத்த அடியால லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திணறி போயிருந்தாங்க. அந்த திணறலுக்கு அப்புறமா வேட்டையன் படம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. இதனால மீண்டும் லைகா ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணும் முனைப்புல இருக்காங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து இந்த படத்தில் நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக எடுத்துகிட்டு வராரு. எப்பயும் போல இல்லாத ரஜினியை இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரஜினிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது விசில் பறக்கும் என்று லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. மேலும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் ஒரு படமும், ராஜமௌலி இயக்கத்தில் ஒரு படமும் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்படி சூப்பர் ஸ்டாரோட லைனப்ஸ் நீண்டு கொண்டே போகும் வரிசையில் இப்போ சமீபத்தில் இணைஞ்சிருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். இப்போ விடுதலை படத்துடைய பாகம் 2 எடுத்து முடிச்சிருக்காரு. அதாவது டிசம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து நம்ம சூர்யா அவர்களை வச்சு வாடிவாசல் படத்தை எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. இந்த வாடிவாசல் படம் மிக பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க. சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக இந்த வாடிவாசல் இருக்கும் என்று நம்பப்படுது. தமிழ் மண்ணோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் விதமாக இந்த படம் இருக்கும் என்று நம்பப்படுது. ஆனால் எப்போ எடுப்பாங்கன்றது ஒரு விதமான சந்தேகமாக இருந்து கொண்டு தான் வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைய போகிறாராம் வெற்றிமாறன். நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா அரசியல் கதைக்களம் கொண்ட கதையாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது ஏ கிளாஸ் சென்டருக்கான அரசியல் கிடையாது, இது பிஎன்சி ஆடியன்ஸுக்கான அரசியலாக இருக்கும். ஒரு கிராமத்தில் நடக்கிற அரசியல் எப்படி இருக்குமோ அது போல தான் இந்த படத்தை எடுக்க போகிறாராம் வெற்றிமாறன். இதுவரைக்கும் எடுத்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட். அதனால் கண்டிப்பாக ரஜினியோட இணையும் படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனிருத்தா மியூசிக் பண்ண போகிறாரு. கலைப்புலி எஸ் தானு இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இந்த படத்துக்கான கதையை ரஜினியிடம் சொல்லியிருக்காராம். இந்த கதை ரஜினிக்கு ரொம்பவே பிரித்து போனதுனால கண்டிப்பாக இந்த படம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விடுதலை படத்துடைய பாகம் 1 அப்போவே ரஜினியிடம் போட்டு காமிச்சிருந்தாங்க. நீங்கள் அருமையாக பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நான் பயணிக்க ஆசைப்படுறேன்னு ரஜினி சொல்லியிருந்தாராம். அதனால் கூடிய விரைவிலே வெற்றிமாறன் நம்ம ரஜினியை வச்சு படம் பண்ண போகிறாரு. நீங்கள் வெற்றிமாறன் ரஜினி இணைந்தா எப்படி இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.